வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர் பேராசிரியர் ஐயா திரு அருணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சகோதரி. அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பொறுப்பை வகித்துக் கொண்டு வந்த ஆளுநர் ஆர் என் ரவி மாநில அரசை எந்த அளவுக்கு சிறுமைப்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு குடைச்சல் கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்துட்டு இருந்தாரு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல அதற்கு எதிராக ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. ரவியை விமர்சனம் பண்ணி ஒரு கொட்டு வச்சிருக்கிறாங்க. இது ஆளுநர் ரவிக்கு கொடுத்த கொட்டா எடுத்துக்கலாமா, இல்ல எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் ஆளுநர் மூலமாக குடைச்சல் கொடுத்த பாஜகவுக்கு கொடுத்த ஒரு கொட்டாக இதை எடுத்துக்கலாமா? மோடி அரசுக்கு கொடுத்த குட்டாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வழக்குல கூட அட்டர்னி ஜெனரல் அட்டன் பண்ணியிருக்காரு. யாருக்காக? ஆளுநர் ரவிக்காக. ஆக ரவி தனக்காக வாதாடினார் என்பதற்கு பதிலாக நம்ம எப்படி பார்க்கணும்னா, ரவிக்காக மோடி அரசே வாதாடியது. அது மோடி அரசின் மீது வைத்த வலுவான குட்டு இது உச்ச நீதிமன்றம். உண்மையிலேயே நான்லாம் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு தீர்ப்பு வரும் என்று. ஏன்னா சில நேரங்கள்ல தீர்ப்புலாம் நான் முதல்ல இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப கடுமையாக இவரை கண்டிச்சுக்கிட்டு வந்தாங்க. கடைசியில தீர்ப்பு எப்படி இருக்கும் என்னமோ நினைச்சல அனுபவங்கள்லாம் இருக்குல்ல. ஆரம்பத்துல ஒரு மாதிரி இருக்கும், முடிவு வேற மாதிரி இருக்கும். ஆனா இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஓப்பனிங் எப்படி நல்லா ஆச்சு, அதே போல பினிஷிங்கும் சூப்பர். அது எந்த அளவுக்கு என்றால், இவர் 10 மசோதாக்களை 2வது முறையாக சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட அந்த 10 மசோதாக்களை ரொம்ப காலமா அதையும் கடப்புல போட்டு வச்சு அதை போய் அப்புறமேல் ஜனாதிபதிக்கு அனுப்பினார். ஏன்னா இந்த பஞ்சாப் ஒரு வழக்கு போட்டிருந்துச்சு. அதுல உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரியான தாமதப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி இருந்துச்சு. அப்படி என்றால் ஒரு நெருக்கடி தனக்கு வருதேன்னு பார்த்துட்டு அதுல இருந்து தப்பிக்கலாம்னு அவர் தப்பிக்கிற மார்க்கம் நினைச்சு ஜனாதிபதிக்கு அவற்றை அனுப்பி வச்சார். இவங்க புடின்னு பிடிச்சிருக்காங்க. ஐயா, அரசியல் சாசனம் ஒரு மசோதாவை பொறுத்தவரையில உங்களுக்கு 3 வாய்ப்பு தான் தந்திருக்கு. ஒண்ணு ஒப்புதல் கொடு, இல்லாட்டி திருப்பி அனுப்பு, ஆட்சேபனையோட இல்லாமலும். 3வது அப்போதே நீ என்ன செய்யணும், ஜனாதிபதிக்கு அனுப்பலாம். இது அவங்க பார்க்கணுமியா. இப்ப நீ என்ன பண்ணிருக்கீங்க, திருப்பி அனுப்பியிருக்கீங்க. திருப்பி அனுப்புனதை மீண்டும் அவங்க சட்டமன்றத்துல அதே மசோதாவை அப்படியே நிறைவேற்றி அனுப்புனா நீங்க அதை ஒப்புதல் தான் கொடுக்கணும்னு தெளிவா சொல்லுது அரசியல் சாசனம். ஆனா திருப்பி அனுப்புன 10 மசோதாக்களை கொண்டு போய் ஜனாதிபதிக்கு அனுப்புனா, அப்படி அனுப்புறதுக்கு அரசியல் சாசனத்துல இல்ல. இது எப்படியா செஞ்சீங்க அப்படின்னு போட்டு பிடின்னு பிடிச்சுட்டு இருக்காங்க. பிடிச்சு விட்டுவிட்டு கடைசியா அதான் அருமை, நீங்க அங்க அனுப்புனது தப்பு, ஆகவே அந்த மசோதாக்களுக்கெல்லாம் நீங்கள் ஒப்புதல் கொடுத்ததாக நாங்க சொல்றோம். எங்களுக்கு அதிகாரம் இருக்கு அரசியல் சாசனத்திலிருந்து. அப்புறம் ஒரு விஷயம், ஜனாதிபதி மாளிகைக்கு ஒரு விஷயம், இதன் மீது நீங்கள் ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருந்தால் அதுவும் செல்லாது. ஏன்னா உங்களுக்கு அனுப்புனதே தப்பு, நீங்க வாங்கினதே தப்புன்னு அர்த்தம். அப்ப இவர் அனுப்புனது மட்டும் இல்ல, அவங்க வாங்கினாங்க. 2வது தடவை வந்ததை போயிட்டு அப்ப முதல்லயே முடிவு செய்யணும். இந்த 3 வாய்ப்புல ஒண்ணு ஒப்புதல் தரணும், இல்லாட்டி திருப்பி அனுப்பணும், இல்லாட்டி ஜனாதிபதிக்கு அனுப்பணும். திருப்பி அனுப்பிட்டு அவங்க பழையபடி நிறைவேற்றினதை கொண்டு அப்புறமேல அனுப்பக்கூடாது. இதெல்லாம் மிக முக்கியமான தீர்ப்பு, வரலாற்று முக்கியத்துவம் உள்ள தீர்ப்பு. இயல்பாக அது எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும். ஒண்ணு. 2வது, இந்த டிவி விவாதங்கள்லாம் இந்த கவர்னர் விவகாரமா பேசும்போதெல்லாம் இந்த சங்கிகள் அல்லது அவங்களுக்கு ஆதரவாளர்கள், அவங்கள நான் சங்கிகளின் சிங்கிகள், அவங்க எல்லாம் ஆமா, சங்கியை விட இந்த சிங்கிகளா ரொம்ப மோசமா பேசுவாங்க, அவ்வளவு தீவிரமா. அவங்க பூரா என்ன சொல்வாங்கன்னா, என்னங்க இவ்வளவு காலமா நிப்பாட்டி வச்சிருக்கிய 2 வருஷம் 3 வருஷமா அப்படின்னு கேட்டா, நிப்பாட்டி வைக்க கூடாதுன்னு அரசியல் சாசனத்துல இருக்கா? என்னையா சொல்லி இருக்கு அதுல? as soon as possible, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தான் சொல்லியிருக்கு. எங்க ஆளுக்கு எவ்வளவு சீக்கிரமோ என்பது சில ஆண்டுகள் கூட ஆகலாம். அது அந்தந்த கவர்னருடைய இஷ்டத்தை பொறுத்து. இவ்வளவு காலத்துக்குள்ள அனுப்பணும் அப்படின்னு அதுல இருக்கா அப்படின்னு பிரமாதமாக அதை கேள்வி எல்லாம் கேட்பாங்க. நான் சொல்லி பார்ப்பேன், ஐயா இதோடைய உணர்வு என்ன, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம்னா அரசியல் சாசனத்தில் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்டுமாங்கல்ல. இப்போ வார்த்தை மட்டும் இல்ல, அந்த உணர்வு முக்கியம். அந்த உணர்வு என்ன, சில நாட்களுக்குள் அனுப்பு, அதுதான் அர்த்தம். எவ்வளவு சீக்கிரம் முடியும்.
எவ்வளவு சீக்கிரம் முடியும்னா சில நாட்கள் இழுத்தடிக்கிறதா ஐயா, இது என்ன அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் அதுல இல்லைங்க. அப்படி எல்லாம் கால நிர்ணயம் இல்லை, உச்ச நீதிமன்றம் சொல்லட்டும் அப்படிம்பாங்க பயங்கரமா. இப்ப உச்ச நீதிமன்றம் சொல்லிருச்சு, இது மிக முக்கியம். அதுல என்னன்னா 1 மாசத்துல இருந்து 3 மாசத்துக்குள்ள, அது அதுக்கு இந்த 3 சாய்ஸ் இருக்குல்ல, அந்த 3ல எது இருக்குன்னு கூட இதுக்கு 1 மாசம் அதுக்கு 3 மாசம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அப்ப இது நீங்க சொன்னது போல சகோதரி, சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அருமையான தீர்ப்பு. நம்முடைய அரசியல் சாசனத்தினுடைய உணர்வை இன்றைய தினம் உச்ச நீதிமன்ற அந்த நீதிபதிகள் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இனிமேலாவது ஒரு விமோசனம் கிடைக்குமான்னு பார்ப்போம். ஆளுநர் வெர்சஸ் முதலமைச்சர் அப்படிங்கிற இந்த மோதல் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரியாததல்ல, கேரளாவில் எப்படி இவர் பரவாயில்ல நினைக்கிறேன். இதுக்கு முன்பு ஒரு ஆளுநர் இருந்தாரு, அவர் படுத்தின பாடு. மேற்கு வங்கத்துல இன்னும் பெரிய சிக்கல். அதே போல காங்கிரஸ் ஆளுகிற மாநிலத்தில் கூட, அது பாஜக ஆளாத மாநிலங்களில் எல்லாம் ஆளுநர்கள் குடைச்சல் கொடுப்பாங்க. ஆளுநர்கள் தான் உண்மையான ஆட்சியாளர்கள் போல நடத்துவாங்க. அது அதிகாரம்லாம் உண்டுன்னு சொல்லி அந்தந்த மாநிலங்கள்ல இந்த சங்கிகளும் சிங்கிகளும் வாங்கிடுவாங்க. ஆனா பாஜக ஆளுகிற மாநிலங்களில் உள்ள ஆளுநர்களை பாருங்க, ரொம்ப அமைதியா கையெழுத்து போட்டுருவாங்க. எந்த பில் அனுப்பினாலும், எந்த மசோதா அனுப்பினாலும் ரொம்ப தெளிவாக கண்ணை மூடிட்டு கூட கையெழுத்து போட்டுருவாங்க. ஆனால் தாங்கள் ஆளாத மாநிலங்களில் இந்த பாஜக ஆளுநர்கள், சங்கி ஆளுநர்கள் அப்படி ஆளாத்தான் பூரா அனுப்புறாங்க. அவங்க பூரா அவ்வளவு இடையூறுகள், முட்டுக்கட்டைகள். ஆளுநர் ரவி அதை விட நான் பாக்குறேன் மாநிலங்கள்ல பாஜக அல்லாத ஆட்சிகள் நடக்கும் போது இந்த மாதிரி மசோதா விவகாரம், நிர்வாக விவகாரத்துல இடையூறு பண்ணுவாங்க. இவரு சித்தாந்த ரீதியாகவே இடையூறு. இப்பவும் நீங்க போய் பார்க்கலாம், ராஜ்பவன் அப்படின்னு சொல்லி ட்விட்டர் கணக்குல போய் பாத்தீங்கன்னா, இவர் இந்த காலாவதியான திராவிட சித்தாந்தம்னு ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்தாருல, அதைத்தான் பின் பண்ணி வச்சிருப்பாரு. அதைத்தான் அவர் தொடர்ந்து இருக்கிற மாதிரி முகப்பு போல வச்சிருக்காரு. இப்பவும் இப்ப தன்னுடைய அரசு ஆக்சுவலா அப்படித்தானே சொல்ற, மை கவர்மெண்ட் அப்படிதான் தமிழ்நாடு அரசு. அந்த அரசுக்கு ஒரு கொள்கை இருக்கு. அந்த கொள்கை உங்களுக்கு உள்ளூர பிடிக்காம இருக்கலாம், அதை நீங்க வச்சுக்கோங்க. ஆனா கவர்னர் என்று வெளிப்படுத்தக்கூடாது. அப்ப இது வினோதமான முரணாய் போகுது. இவருடைய அரசுக்கு ஒரு கொள்கை இருக்கு, அதை சொல்லி மக்கள் ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வந்திருக்காங்க. அந்த கொள்கை காலாவதியானதுன்னு இந்த காலாவதியான கவர்னர் அதான் சொல்லணும். இவர் பதவி காலம் முடிச்சு வச்சு இன்னொரு கவர்னர் போற வரைக்கும் இவர்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் கூத்தடிப்பு. இது இன்னும் மோசம். இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இந்த மாதிரி ஒரு ஆளுநர் மசோதா விஷயத்திலையும் முட்டுக்கட்ட, நிர்வாக விவகாரத்திலையும் சிக்கல், சித்தாந்த ரீதியாகவும் எதிர்ப்பு, இப்படி 3 விதமாக தகராறு பண்ணக்கூடிய ஒரு ஆளு. இவருக்கு இன்றைக்கு ஒரு அது நீங்க குட்டுன்னு சொல்லி அப்படின்னு சொல்ல, என்னை பொறுத்தவரை சரியான மூக்கறுப்பு வேலையை செய்திருக்கிறது நம்முடைய உச்ச நீதிமன்றம். அவ்வளவு ஆணவம், அகந்தை. அது மட்டுமா, சித்தாந்த ரீதியான திராவிட இயக்கத்தை மட்டுமல்ல, எங்களுக்கெல்லாம் இயல்பாக இதே தப்பு மார்க்சியத்தை எந்நேரமும் தாக்கி மார்க்ஸை தாக்குவார். இப்ப கூட நான் அதுக்கு பதிலடி கொடுத்தேன். உங்களுக்கு ஏதாவது மார்க்ஸை போய் தெரியுமா, அவர் என்ன சொன்னாரு, நீங்க என்ன பேசிட்டீங்க, ஆதாரம் கொடுன்னு கேட்டேன். ஆக அந்த மாதிரி மார்க்ஸையும் தாக்குவாரு, தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு. ஆனா சுத்தமான ஏதோ அறியாத மனிதர் இவர். ஆனால் சங்கிகள் வாட்ஸ்அப்ல போடுறதை வச்சுக்கிட்டு அப்படியே வாந்தி எடுத்துக்கிட்டு இருப்பார். ஆகவே இவருக்கு ஒரு சரியான ஒரு மூக்கறுப்பு வேலை நடத்தி காட்டி இருக்கிறது உச்ச நீதிமன்றம். அவங்கள பொறுத்தவரையிலும் அரசியல் சாசனப்படி என்ன இருக்கோ அதை சொல்லியிருக்காங்க. இவரையும் அரசியல் சாசனப்படி நீங்கள் நடந்து கொள்ளவில்லை. இப்படி இழுத்தடிச்சது 2வது தடவை வந்ததை ஜனாதிபதிக்கு அனுப்புனது என்பது சட்ட விரோதம், இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சட்டவிரோதமான வேலையை செய்த ஒரு நபர் இல்ல பிடிச்சது, சட்டவிரோதமான வேலையை செய்த ஒரு நபர் கவர்னராக நீடிக்க முடியுமாங்கிற கேள்வி அதை ஒட்டி. ஓகே, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, 2வது முறை நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானத்தை அவர் ஒப்புதல் கொடுக்கணும். இத கவர்னர் ஜனாதிபதிக்கு அனுப்புனது சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல மறுபடியும் இந்த நீட் மசோதா பற்றிய ஒரு கேள்வி வருது. நீட் மசோதாவையும் இதே மாதிரிதான் 2வது முறை நிறைவேற்றி அனுப்பியதுக்கு அப்புறம் அதை அவங்க ஜனாதிபதிக்கு அனுப்புறாங்க. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வரும்னு எதிர்பார்த்துதான் அவசரமா போன வாரம் அதை நிராகரித்த ஜனாதிபதி திருப்பி அனுப்புனாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க? இப்ப இது சம்பந்தமாக மறுபடியும் ஒரு வழக்கை சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போக முடியுமா?
ஏன்னா இப்ப இது சட்டவிரோதம்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நீட் மசோதாவுக்கு வந்து அவர் ஒப்புதல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேஸ வந்து சுப்ரீம் கோர்ட்ல எடுத்துட்டு போக முடியுமா? இல்ல இது பற்றி தமிழ்நாடு அரசு சார்பாக வாதிட்ட வழக்கறிஞர் வில்சன் அவர்கிட்ட இப்ப கேள்வி கேட்கப்பட்டுச்சு. இந்த விஷயத்துல அந்த நீட் மசோதா, இந்த 10 மசோதாக்கள்ல அது இல்ல. இது போய் நீங்க நான் சரியா குறிப்பிடல, போய் அதுக்கு பதில் வந்துருச்சு. அதுக்குள்ள பதிலு அதுக்குதான் தெரிஞ்சுக்கிட்டே முன்கூட்டியே இப்படி வரும் தெரிஞ்சுக்கிட்டு அனுப்பிச்சாங்களான்னு கேள்வி இருக்கு. இங்க பாருங்க, டெல்லியில இருக்கிறவங்களுக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒவ்வொருத்தரை பத்தியும் தெரியும். இந்த பெஞ்சில் உட்கார்றது இந்த 2 பேரும், இந்த 2 பேரை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் நீங்க சொன்னது ரொம்ப சரி. அதெல்லாம் ஊகிச்சுதான் அனுப்பிட்டாங்கன்னு இப்ப உண்மையில நீங்க சொன்ன பிறகுதான் எனக்கும் அது கரெக்ட்னு படுது. வேக வேகமா இதை பற்றி நாங்க அப்ப அந்த விஷயத்த முடிக்கிற மாதிரி நீங்க வந்து இப்ப இந்த மசோதாவை அனுப்புனீங்க, அவர் வந்து எங்களுக்கு அனுப்பிட்டாரு கவர்னர், நாங்க பார்த்தோம், வந்து இதை ஏற்க முடியாதுன்னு சொல்லிட்டு விஷயம் முடிஞ்சு வச்சு. இப்ப எனக்கு என்ன படுதுன்னா, இந்த மசோதாவை மீண்டும் நிறைவேற்ற வேண்டி இருக்கலாம். நான் இது ஊகத்தெல்லாம் சொல்றேன். இதை வந்து சட்ட வல்லுநர்கள் தான் இன்னும் உறுதியா சொல்ல முடியும். இப்ப இது நிராகரிச்சுட்டு வந்து ஆச்சுல, அப்ப இந்த மசோதாவை சட்டமன்றம் மீண்டும் நிறைவேற்றி மீண்டும் ஆளுநருக்கு அனுப்பினால், அவர் மீண்டும் அங்க அனுப்புனா, அப்பொழுது அவங்க ஏற்க வேண்டிய கட்டாயம் வரலாம். இப்ப இதுல சில சிக்கல்கள் இருக்கு. கல்வி என்பது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிற காரணத்தினால், ஏன் அங்க அனுப்பணும்னு ஒரு நியாயம் சொல்லுவாங்கல்ல. கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குது, இது ஒத்திசை பட்டியல், அதாவது மாநில மற்றும் ஒன்றிய அதிகார பட்டியல் இருக்கிற காரணத்தினால நான் வந்து இந்த மசோதாவை ஜனாதிபதிக்கு அனுப்பினேன். அதே மசோதாவை அது நிராகரிக்கப்பட்டு வந்துருச்சு. அதே மசோதாவை ஒரு வார்த்தை கூட மாத்தாம மீண்டும் இதே சட்டமன்றம் நிறைவேற்றி இவர் மூலமா அனுப்புனா என்ன செய்வாங்க? இதெல்லாம் வந்து வாழ்க்கை அனுபவம். இந்த தீர்ப்புக்கு பிறகு இவர் டிலே பண்ணாம உடனே அந்த 3ல 1 முடிவு பண்ணணும். இவரே ஒப்புதல் கொடுக்கணும், இல்லாட்டி திருப்பி அனுப்பணும், இல்லாட்டி ஜனாதிபதிக்கு அனுப்பணும். இந்த வேலை நடக்கும்போது அந்த மசோதாவுக்கு என்ன என்கிற நிலைமை வரும். இப்போ 9ஆம் தேதி கூட்டம் நடத்திருக்காரு பாருங்க, நம்ம முதலமைச்சர் எவ்வளவு டூட்டிகையா இருக்காருன்னு. அப்ப இப்ப இதெல்லாம் வரும்போது அந்த விவகாரத்தை எப்படி கையாளுவது என்பதை நேர சட்ட வல்லுநர்கள்ட்ட கேட்டிருப்பாரு. இது அடிப்படையில் 9ஆம் தேதி முடிவு எடுப்பாங்க நினைக்கிறேன். ஆகவே அதுலயும் ஒரு நல்ல வெளிச்சம் கிடைக்கிறது இந்த தீர்ப்பின் வாயிலாக என்றுதான் எனக்கு வரும். ஆளுநர் எவ்வளவு ஆணவத்தா பேசினாரு அப்படிங்கிறது இன்னும் கண்ணு முன்னாலேயே நிக்குது. ஒரு மேடையில சொன்னாரு, நான் வித்ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன்னா இட் இஸ் ஈக்குவல் டு பீயிங் டெட், அது இறந்ததுக்கு சமானம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஆணவத்தா பேசினாரு. இன்னைக்கு ஆளுநருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் சட்ட விரோதமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தார்மீக பொறுப்பேற்று ரவி ரிசைன் பண்ணுவாரா? சமீபத்துல வரக்கூடிய செய்திகள் பாத்தீங்கன்னா, ஒண்ணு அவர் ரிசைன் பண்ணிடுவாரு, இல்ல கால் பேக் பண்ணிடுவாங்க பாஜக அப்படின்னு சொல்றாங்க. 3வது ஒரு ஆப்ஷனும் சொல்றாங்க, மேல்முறையீடுக்கு போய் ஒரு இடைக்கால தடையும் இந்த தீர்ப்புக்கு வாங்குவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. எது நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு இருப்பாங்க. ரவியை பொறுத்த வரைக்கும் என்னதான் தமிழ்நாட்டுல அவமானப்பட்டாலும் இந்த பதவியையும் அதிகாரத்தையும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு எந்த மான ரோஷமும் பார்க்காம இன்னும் உட்கார்ந்து சீட்டை தேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன நடக்கும்னு? சுயமரியாதை உள்ள ஒரு மனிதர் என்றால் இந்த தீர்ப்பினுடைய வாசகங்களை படிச்ச உடனேயே மூட்டை கட்டியிருப்பார். மேல்முறையீட்டுக்கு போறாங்களோ இல்லையா அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு 2 நீதிபதிகள், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், நீதிமன்ற முறைமையில உச்சியிலே இருக்கக்கூடிய அமைப்பை சார்ந்த 2 நீதிபதிகள் தன்னை பற்றி இவ்வளவு மோசமாக விமர்சித்திருக்கிறார்கள், கண்டித்திருக்கிறார்கள். நீங்க அது ஒவ்வொன்னா பார்க்கலாம். அந்த முதல்ல இருந்து வந்துச்சு பாத்தீங்கன்னா, கடுமையான முதல்ல பத்திய கருத்துக்கள் தான், விமர்சனங்கள் தான். அப்புறம் தான் கடைசியா அந்த 10 மசோதாவும் இவரே கையெழுத்து போடாமலே, ஆனா கையெழுத்து போட்டது ஏன்டாப்ல அந்த கிளைமேக்ஸ். அது வர்றதுக்கு முன்பு நீங்க பாத்தீங்கன்னா இவரை பத்தி, இவர் வந்து நியாயமாகவே நடந்து கொள்ளவில்லை, அரசியல் சாசன ரீதியாக நடந்து கொள்ளவில்லை, இன்னும் சில கருத்துக்கள் சொல்லி கவர்னர் என்பவங்க எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதன் மூலமாக இவர் அப்படியெல்லாம் நடந்து கொள்ளவில்லை என்று சொல்லாம சொல்லி, அப்புறம் நான் சொன்ன கடைசி வார்த்தை தான் மிக மோசமானது, இவரை பத்தி மிகச் சரியானது. இப்படி இழுத்தடிச்சது, 2வது தடவை நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை ஜனாதிபதிக்கு அனுப்பியது என்பது சட்டவிரோதமானது, இல்லீகல் அப்படின்னு போட்டா, இதெல்லாம் வாய்ச்சி பார்த்துட்டு ஒரு மனுஷன் சுயமரியாதை இருந்தா ராஜினாமா பண்ண வேணாமா? பண்ணுவாரா? தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சுயமரியாதை இல்லைன்னு கூட அர்த்தம். அவ்வளவுதான். ராஜினாமா பண்ணலைன்னா சுயமரியாதை இல்லை, அவருக்கு பதவிதான் முக்கியம்.
ராஜினாமா பண்ண ஐயா குறைஞ்சபட்சம் சுயமரியாதையாவது இருந்ததுயா இந்த மனிதருக்கு. ரைட்டு. அடுத்து நீங்க மிக முக்கியமா அவங்களே அவரை விளக்கு வாங்கலா இல்லையா? அதெல்லாம் பல கணக்குகள் இருக்கும். நடக்குமா நடக்காதா நமக்கு தெரியாது. 3வது வேலையும் செய்வாங்க. நம்ம குறைச்சு மதிப்பிடக்கூடாது. உடனடியாக இது 2 நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு. அப்ப அதுக்கு மேல ஏதேனும் பெஞ்சுக்கு போய் எனக்கு அது சட்ட இது தெரியல. அதுக்கு மேற்கொண்டு பெஞ்சுக்கு போவாங்களா? அப்படி நாங்க போறோம். ஆகவே நீங்க ஒரு இடைக்கால தடை கொடுக்கணும் என்று போகலாம். இப்ப வழக்கறிஞர் வில்சன்ட்ட இந்த கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த தீர்ப்பு எல்லார்கிட்டயும் குடுத்தாச்சு. அட்டர்னி ஜெனரல் வந்திருந்தார்ல, அவர் தானே வாதிடுறாரு. அவர் கையில குடுத்தாச்சு. ஆகவே அதன் அடிப்படையில் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க என்ன செஞ்சாலும் நாங்களும் களத்துல நிற்போம், அதை எதிர்ப்போம் என்று தமிழ்நாடு அரசு சார்பா 3, 4 வழக்கறிஞர்கள் அதுல வில்சன் உங்களுக்கு தெரியும். அவர் முக்கியமானவர். ஆக அதை எதிர்த்து போராடுவாங்க. அது என்ன ஆகுது என்று பார்ப்போம். ஆகவே நீங்க சொன்னது மாதிரி அவங்க அவங்களுடைய இலக்குல தெளிவா இருக்காங்க. ஒண்ணு தாங்கள் ஆளணும், இல்லாட்டி பிற கட்சிகளை ஆள விடக்கூடாது. ஆள விடக்கூடாது என்பதற்கான ஒரு ஆயுதம் ஆளுநர் பதவி. இவ்வளவுதான் சிம்பிள் சகோதரி. அவங்கள பொறுத்தவரை என்ன வேணாலும் செய்வாங்க. இன்னும் கூட நான் சொல்லுவேன், தொலைநோக்கு பார்வையில இப்படி இடைக்கால தடை கிடைக்கல அல்லது இது இழுத்தடிக்கப்படுது, ஆகவே இப்போதைக்கு அவர் அங்க இருக்கிறது நல்லதல்ல என்று அவரை பின்வாங்க வைக்கிறது என்ன வேணா செஞ்சாலும், ஆனால் அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா அரசியல் சாசனத்தை திருத்த முடியுமான்லாம் யோசிப்பாங்க. இப்ப அந்த ஆளுநருடைய ஆளுநருக்கு 3 வாய்ப்பு தான் இருக்குன்னு சொல்லி போடுன்னு போட்டிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் இப்ப காலக்கெடுலாம் நிர்ணயிச்சாச்சு. அப்ப தப்பிக்கிறது கஷ்டம். இல்ல ஆளுநருக்கு இன்னும் அதிக அதிகாரங்கள் கொடுக்கிற மாதிரி அரசியல் சாசனத்தை திருத்த முடியாதா என்று கூட அவங்க யோசிப்பாங்க. அப்படிப்பட்ட ஆளு அவங்க. இந்த அரசியல் சாசனத்தின் மீதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் மரியாதை கிடையாது. இது நிறைவேற்றப்பட்ட பொழுதே RSS உடைய அதிகாரபூர்வ ஆங்கில ஏடு ஆர்கனைசர் கடுமையா தாக்கி எழுதிச்சு. இந்த கட்டமைப்பே, இந்த சமஷ்டி கட்டமைப்பு, ஒன்றியங்கிற வார்த்தையவே அவங்களுக்கு பிடிக்காது. மாநிலங்களின் ஒன்றியம் என்பது தப்பு. இங்க யூனிட்டரி ஸ்டேட் எனப்படுகிற அந்த ஒற்றையாட்சி முறைதான் வேணும், இதெல்லாம் கூடாது என்று அவங்க குருஜி கோல்வால்கர் எழுதியிருக்காரு. இவங்க உருவாக்கின 51ல உருவாக்கின ஜனசங்கத்துடைய ஆரம்ப கால தேர்தல் அறிக்கைகள்ல பூரா சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒற்றையாட்சி முறையை கொண்டு வருவோம், இந்த மாநிலங்கள் மாநில சட்டமன்ற தேர்தல்லாம் இருக்காதுன்னு அவங்க தெளிவா அப்பவே எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அவங்களுடைய இலக்கு தான். இப்ப அதிக வற்புறுத்தாம வேற வகையில ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்படி பல வகையில வருவாங்க. கவர்னருக்கு அதிக அதிகாரம். ஆக இவங்க என்ன வேணாலும் செய்யக்கூடியவங்க. ஆகவே அவங்க என்னென்ன எதிர் நடவடிக்கை எடுத்தாலும் ஜனநாயகத்துக்கு மாறாக, அரசியல் சாசனத்துக்கு மாறாகன்னா அங்கங்க நாம அதை எதிர்த்து போராடக்கூடிய வகையில ஜனநாயக சக்திகள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். நீங்க ஒரு பேராசிரியர், அதனால உங்ககிட்ட இதை பத்தி கேட்டா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 10 மசோதாக்கள்ல ஒண்ணு இப்போ ஆளுநரை மாற்றி இன்னைக்கு முதலமைச்சரை வேந்தரா உட்கார வச்சிருக்குது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். கல்வியை காவிமயமாக்க இந்த சங்கி கூட்டம் எவ்வளவு முயற்சி பண்ணாங்க, எவ்வளவு குளறுபடி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்ப முதலமைச்சர் வேந்தரா உட்கார்ந்து இருக்கிறாரு. இது என்ன மாதிரியான ஆரோக்கியமான மாற்றங்களை கொண்டு வரும்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு இதனால என்ன நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல இதுல இன்னும் கொஞ்சம் தெளிவு வேண்டி இருக்குது. இப்ப இந்த 10 மசோதாக்கள்ல சகோதரி, சில மசோதாக்கள் உதாரணமாக சில மசோதாக்கள்னு வச்சுக்கோ, சில மசோதாக்கள்ல என்னுடைய நினைவு சரியா இருக்கும் பட்சத்துல வேந்தர் என்பவர் முதலமைச்சரேன்னு அதுல போட்டு, அதுவும் முக்கிய காரணம். அதனாலதான் அவருக்கு ஒப்புதல் தராம இழுத்தது. அப்புறம் 10 மசோதால ஒரு மசோதா என்ன சொல்லுது என்றால், இப்ப நான் அது உள்ளுக்க போய் பார்த்தேன். ஏன்னா இதை பத்தி ஒரு விவாதம் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க சொன்னீங்க இந்த தீர்ப்பின் காரணமாக எல்லா பல்கலைக்கழகங்களிலும் இனி வேந்தர்கள் முதல்வர் தான், ஆளுநர் கிடையாதுன்னு. அதுல ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா இந்த 10 மசோதால ஒரு மசோதா என்ன சொல்லுதுன்னா, துணைவேந்தர் நியமனத்துல வேந்தருக்கு இருந்த அதிகாரத்தை நீக்கிட்டு சான்சலர் என்கிற இடத்துல எல்லாம் கவர்மெண்ட், அரசுங்கிற வார்த்தையை போட்டுதான் அந்த மசோதா இருக்கு. அப்ப என்னன்னா, ஒரு பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை தேடுதல், அதற்கான குழு அமைப்பாங்க, சர்ச் கமிட்டி அப்படின்னு சொல்லி அதை உருவாக்குவது. இதுல எல்லாம் கவர்னருக்கு ஏகப்பட்ட அதிகாரம் இருந்துச்சு. அதற்கு பதிலாக அரசாங்கத்துக்கு அதிகாரம் என்றால் முதலமைச்சர் தான் முடிவு பண்ணுவார். ஆக அதன் மூலமாக ஒரு பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரை நியமிக்கிற அதிகாரத்துல அரசுக்கு முதலமைச்சருக்கு அதிகாரம் கிடைக்குது.
ஆனா எல்லா பல்கலைக்கழகங்களிலும் அல்லது இப்போ வேந்தர் தான் ஆளுநர் தான் வேந்தராக இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா தானியங்கியாக வேந்தருக்கு பதிலாக முதல்வர் வந்துருவாரான்னு இப்ப சந்தேகமா இருக்கு. ஏன்னா இப்ப அது ஒன்றும் தெளிவு இல்லாம இருக்குது. ஆகவே நம்ம அப்படிப்பட்ட உடனடியாக முடிவுக்கு போக முடியாது. எந்த பல்கலைக்கழக சட்டத்துல முதல்வர் தான் வேந்தர் என்ன இருக்கோ இந்த 10ல அது ஆட்டோமேட்டிக்கா அந்த பல்கலைக்கழகத்துக்கு முதல்வர் வேந்தர் ஆயிடுவாரு. ஆனால் ஏற்கனவே ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் தனித்தனி சட்டங்கள்லாம் வந்திருக்குல்ல. அவற்றில அந்த மாறுதல் வருமான்னு என்னால உறுதியா சொல்ல முடியல. இப்பவும் நான் பார்க்கிறேன் நண்பர்கள் சில பேர் அது சொல்லி தப்பா சொல்றாங்க. எல்லா பல்கலைக்கழகங்கள்லயும் வேந்தர் முதல்வர் தான்னு இல்ல. துணைவேந்தர் நியமிப்பதுல எல்லா பல்கலைக்கழகங்களிலும் நீ வேந்தருடைய ரோல் கிடையாது. கவர்னருடைய ரோல் கிடையாது. வேந்தருடைய கவர்மெண்டுடைய ரோல். ஆகவே முதலமைச்சர் ரோல். அப்படித்தான் அது சட்டம் என்ன சொல்லப்படுது. இன்னும் ஒரு நாள் 2 நாள் இன்னும் தெளிவு வரும்னு நினைக்கிறேன். அரசு சார்பாக இதுக்கான விளக்கம் வரும். இது ஒரு புறம் இருக்க, மிக முக்கியமான அம்சம் இதெல்லாம் தாண்டி துணைவேந்தர் நியமனத்துல இந்த ஆளுநர் விளையாண்டார். அதுல இன்னைக்கு அடி. வேந்தர் யாரு அது இருக்கட்டும். துணைவேந்தர் யாரு என தீர்மானிப்பதுல அந்த தேடும் குழுன்னு சொல்றோமே, அந்த தேர்வு குழு நியமிக்கிறதுல இருந்து சகலத்திலையும் இவர் தான். அப்ப அதன் மூலமாக அவர் என்ன பண்ணாருன்னா, சங்கிகளா பார்த்து தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர்களை நியமிச்சுட்டு வந்தார். தமிழ்நாடு அரசுக்கு துணைவேந்தர் நியமனத்துல எந்த விதமான பங்கும் இல்லாம இருந்துச்சு. இது இன்றைக்கு முடிவுக்கு வருது. ஏன்னா இந்த 10 மசோதாக்கள்ல ஒரு மசோதா அதை மாத்துது எல்லா பல்கலைக்கழகங்களும். ஆக அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய வெற்றி. இதன் காரணமாக என்ன ஆகுதுன்னா, உச்சியிலேயே மோடி அரசு என்ன பண்ணுச்சுன்னா, எல்லா பல்கலைக்கழகங்களையும் துணைவேந்தர் நியமனத்துல சில வேலைகள் அந்த பல்கலைக்கழக மானிய குழுவினுடைய சில வழிகாட்டுதல்கள் வந்திருக்கு. அந்த வழிகாட்டுதல்கள்ல யுஜிசி தலைவரை கொண்டாந்து சேர்க்கிறானுங்க. தமிழ்நாட்டுல ஒரு பல்கலைக்கழகத்துல துணைவேந்தரை தேர்ந்தெடுக்க அவரை கொண்டாந்து சேர்க்கிறானுங்க. இந்த மாதிரி விளையாட்டுலாம் நடக்குது. அதையெல்லாம் இப்ப தடுத்து நிறுத்தக்கூடிய வாய்ப்பு என்பது வந்திருக்கு. ஆகவே நீங்க பல வகையில பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல விஷயம். இது ஒரு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த 10 மசோதாக்கள் இன்றைக்கு நடப்புல வந்த காரணத்தினால எல்லா பல்கலைக்கழகங்களிலும் வேந்தராக முதல்வர் ஆகிவிட்டார் என்று வருது. ஆனால் அதை உறுதிப்படுத்த முடியல. உயர்கல்வித்துறை அமைச்சர் அது பற்றி விளக்கம் தருவார் என்று நினைக்கிறேன். விஷயம் பொறுத்தவரையில துணைவேந்தர் நியமனத்துலதான் இந்த மாறுதல். அதாவது வேந்தருடைய அதிகாரம் போயிடுச்சு, கவர்னருடைய அதிகாரம் போயிடுச்சு, அரசு அதிகாரம் வந்துருச்சு, முதல்வர் அதிகாரம் வந்துருச்சு. இப்படித்தான் இது வருது. டைரக்டா அவர் வேந்தர் ஆயிடுவாரு முதல்வர் என்று இல்லைன்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் இல்லைன்னு பார்த்தா ஊடகங்களில் அப்படியே வருது. ஆக இது ஒன்று மட்டும் கொஞ்சம் தெளிவு கிடைக்க வேண்டி இருக்குது. ஆனால் ஓவராலா இது பெரிய மாறுதல் வரப்போகுது. நல்ல காரியம் நடக்குது. எக்ஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ்க்கே நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ரவிக்கு சுப்ரீம் கோர்ட் குட்டு கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் கும்மிடி பூண்டிய தாண்டுனா ஸ்டாலின் யாருக்கு தெரியும் அப்படின்னு ஆணவத்தோட கொக்கரிச்ச அண்ணாமலை இன்னைக்கு வாய மூடிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு இந்தியா பூரா நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பல மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் வகையில் இந்த தீர்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்த இந்த என்டையர் அந்த ரவி வந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த முதலமைச்சருக்கும் ஆளுநருக்கும் இருக்கக்கூடிய அந்த சண்டைகள் அதெல்லாம் பார்க்கும் பொழுது பல நேரங்கள்ல நானே உங்களை பேட்டி எடுத்திருக்கேன். அப்ப கூட சொல்லியிருக்கேன், ஏன் சார் முதலமைச்சர் இவ்வளவு பொறுமையா இருக்கிறாரு, ஏன் இவ்வளவு நிதானமா இதை ஹேண்டில் பண்றாரு அப்படின்னு, ஏன் ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்டிருக்கேன். நீங்க முதலமைச்சர்ல இந்த இந்த என்டையர் எபிசோட்ல முதலமைச்சருடைய நிலைப்பாடு, அவர் எடுத்த அந்த கான்ஸ்டிடியூஷன் வித்தின் த ஃப்ரேம்வொர்க் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அவர் எடுத்த இந்த நகர்வுகள் இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது அருமையான நகர்வு. நீங்க சட்டபூர்வமாக அணுகாம இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் நம்மளால எதிர்கொள்ள முடியாது. பொறுமை அவசியம். சட்டபூர்வமா தான் போகணும். மக்களை திரட்டி போராடலாம், அதுவும் செஞ்சாங்க. ஆனால் சட்டப்பூர்வ நடவடிக்கையை கவனமாக கையாளுவது, உரிய வழக்கறிஞர்களை வைத்து உரிய ஆதாரங்களை வச்சு வாதாடுவது, போராடுவது நீதிமன்றத்தில் என்பது ரொம்ப தேவையான விஷயம். வேறு வழி இல்லாத விஷயம். அதை பிரமாதமா கையாண்டிருக்கார்.
ஆனால் இந்த வெற்றி தமிழ்நாட்டுக்கான வெற்றி மட்டுமல்ல, அகில இந்தியாவுக்கான வெற்றி. இத சட்டமன்றத்தில் அறிவிக்கும் போது அவர் சொல்றாரு. இந்த தீர்ப்பு வந்த உடனே அவர் என்ன அறிவிக்கிறான்னு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதை சொல்லிவிட்டு, இது நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு கிடைத்த வெற்றி மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய இதர சட்டமன்றங்களுக்கும் இது மிக முக்கியமான ஒரு தீர்ப்புன்னு சொல்றாரு. இது எவ்வளவு சதி என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அரசியல் தலைமை குழு, அதே போல எங்களுடைய புதிய பொதுச் செயலாளர் தோழர் எம் ஏ பேபி, இவங்க 2 பேருடைய அறிக்கையை பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆக அருமையான தீர்ப்பை வாதாடி போராடி தமிழ்நாடு அரசு பெற்று தந்திருக்கு. இது பிற மாநிலங்களுக்கும் வழிகாட்டியா இருக்குது. குறிப்பாக கேரளாவுக்கு. அங்கு இதே போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆகவே இந்த தீர்ப்பு கேரளா உள்ளிட்ட பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்கிற முறையில அந்த அறிக்கைகள்லாம் வந்திருக்குது. ஆகவே இது கும்முடி பூண்டிய தாண்டுனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்கள தெரியாது என்று அண்ணாமலை சொன்னா, அண்ணாமலையை நான் அரை வேக்காடு கூட சொல்ல மாட்டேன், கால் வேக்காடும்பேன். இன்னைக்கு அகில இந்தியா பூரா தெரியுது. இப்ப மட்டுமல்ல, இந்த டீலிமிட்டேஷன் எனப்படுகிற அந்த விவகாரம் இருக்கே, தொகுதி மறு வரையறை, இதற்காக ஒரு கூட்டத்தை கூட்டுறாருங்க. 7 மாநிலங்கள்ல இருந்து வர்றாங்க முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள், அரசியல் கட்சி தலைவர், அவ்வளவு பேர் ஒரு மனதா இந்த விஷயம் குறித்து சந்திக்க நேரம் கேட்கிறாரு பிரதமர் மோடி கிட்ட. டயம் தராம ஓடி ஒளியிறாரு பிரதமர். இன்றைக்கு தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மீது மிகுந்த வன்மத்தோடு இருக்கிறாங்க பாஜக காரங்களும் சங் பரிவாரம். காரணம், அவருடைய நியாயமான உரிமை குரல் இந்தியா முழுக்க ஒலிக்கிறது. மாநிலங்களிலும் அது நியாயமாக எதிரொலிக்கிறது. ஏன்னா அவங்க பாக்குறாங்க, ஒவ்வொரு மாநிலமும் தன்னில் தமிழ்நாட்டை பாக்குது. ஆமாய்யா, குரல் நியாயம் தானே. ஜம்மு காஷ்மீர்ல கூட ஒரு செய்தியை பார்த்தேன். அங்க எதிர்கட்சி தலைவரா இருக்கிறவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறவங்கள பார்த்து, இந்த வக்ஃப் மசோதா விஷயத்துல என்னங்கய்யா தமிழ்நாட்டை பாருங்கய்யா, இந்த வக்ஃப் திருத்த மசோதா முஸ்லிம் சொத்துக்களை எல்லாம் கொள்ளையடிக்கிற வேலைன்னு தீர்மானம் போட்டிருக்காங்க, வழக்கு தொடுப்பேன்னு சொல்றாங்க. ஜம்மு காஷ்மீர்ல நாமளும் தீவிரமா இருக்க வேணாங்களா ஐயா அப்படின்னு. அப்பதான் நினைச்சேன், ஐயா கன்னியாகுமரியில ஒரு நடவடிக்கை எடுத்தா காஷ்மீர்ல எதிரொலிக்குதியா. அப்ப அந்த அளவுக்கு இன்றைக்கு அகில இந்திய அளவுல அந்த குரல் என்பது ஒரு நியாயமான ஒன்றாக, அது அந்த சிந்தனை என்பது ஒரு நீதியான குரலாக, ஆகவே அது இயல்பான பேசு பொருளாக இந்தியா முழுக்க உள்ள ஒரு பாடு பொருளாக மாறி இருக்கு. அதுக்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய நேர்மை, நியாயம், அந்த கொள்கையில, அந்த கோட்பாட்டுல உரிமை குரல். அதான் தனி மனித முறையிலேயும் அவருடைய ஆற்றல், அவருடைய செயல்பாடுகள் இருக்கு. பட் விஷயம் மாநில சுயாட்சி. அந்த அடிப்படையில அந்த குரல் ஒலிக்கும் போது எல்லா பக்கமும் அது ஜோராக எதிரொலிக்குது. அதான் நிச்சயமாக இந்த விஷயத்துல பாராட்டுக்குரியவர் நம்முடைய முதல்வர். எங்களுடைய கட்சியின் சார்பாகவும் அவரை பாராட்டியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு வெற்றி என்று. இதை முடக்கிறதுக்கு என்னென்ன வேலை செய்ய போறாங்கன்னு பார்ப்போம். அதை எப்படி இவர் எதிர்கொள்ள போகிறார் என்பது நம்ம தொடர்ந்து பார்க்கணும். ஆனா அதையும் அவரால் சமாளிக்க முடியும் என்கிற நம்பிக்கை என்னை போன்றவர்களுக்கு இருக்கு. பல வரலாற்று சிறப்பு மிக்க அரசியல் மைல்கல்களுக்கு திமுக ஒரு முன்னோடியா இருந்திருக்கு, தமிழ்நாடு ஒரு முன்னோடியா இருந்திருக்கு. அந்த வரிசையில இதுவும் ஒண்ணு அப்படின்னு எடுத்துக்கலாம். பல கருத்துக்களை இன்னைக்கு எங்களோட நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். வணக்கம் சகோதரி.